நம்ம ஒரு பெரிய கேதரிங் முன்னாடி பிரசன்டேஷன் பண்ணிட்டு இருந்தாலோ, ஆர் ஸ்கூல் அசெம்பிளில வந்து ஏதோ ஒரு ஸ்பீச் குடுத்தாலோ, இல்லன்னா நம்ம பப்ளிக்ல ஏதோ ஒரு பிளேஸ்ல வந்துட்டு சடனா விழுந்துட்டோம், இல்ல நமக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்டின்னாலும், நம்ம என்ன நெனைப்போம்னா, அச்சச்சோ! நம்மள சுத்தி உள்ள எல்லாரும் பார்த்துட்டாங்க. நம்மள பத்தி கமெண்ட் பாஸ் பண்ண போறாங்க. நான் பிரசன்டேஷன் பண்ணிட்டு இருக்கப்ப நடுவுல ஏதோ ஒரு விஷயத்த மிஸ் பண்ணிட்டேன். நான் வந்து ஸ்டாப் ஆயிட்டேன். ஸ்டம்பிள் ஆறேன். இப்படின்னு நெறைய விஷயம் நம்ம பேனிக் ஆறோம்ல. ஆக்சுவலா உண்மையிலேயே கான்செப்ட் என்னன்னா, நம்மள யாருமே கவனிக்கல. அவங்கவங்களுக்கு அவங்கவங்க வேலை இம்பார்ட்டன்ட். அவங்க ஏதோ ஒரு தாட் ப்ராசஸ்ல ஜோன் அவுட் ஆகி இருப்பாங்க. ஆனா நம்ம என்ன நெனச்சுப்போம்னா, அச்சோ! நம்மள தான் எல்லாம் பார்க்குறாங்க. நம்மளுக்கு தான் பிரச்சனை. அப்படியே ஹையஸ்ட் பேனிக் பயம், பதட்டம் எல்லாம் வந்துரும். ஏன்னா சைக்காலஜிக்கலா அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. அது என்னன்னா ஸ்பாட்லைட் எஃபெக்ட். அதாவது அந்த ஸ்பாட்லைட் என் மேல தான் விழுந்துருச்சு. நம்மள சுத்தி உள்ளவங்கலாம் நம்மள தான் பார்க்குறாங்க. நம்மளுக்கு பிரச்சனை அப்படின்னு நெனைக்கிறோம். அது கிடையவே கிடையாது. நீங்க சூப்பரா தான் பிரசன்டேஷன் பண்ணிட்டு இருப்பீங்க. கீழ விழுகிறதெல்லாம் சகஜம். எந்திரிச்சு நம்ம வந்து அடுத்து நம்ம வேலைய பார்க்க போயிரணும். இத பத்தி நம்ம யோசிச்சோ, அத பத்தி ஃபீல் பண்ணிட்டோ இருக்கக்கூடாது.